நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. நாங்கள் முன் வச்ச அதே கேள்வியை வந்து நீதிமன்றத்தில் வழக்காக போட்டாங்க. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனரும் தயாரிப்பாளரும் வந்து இது கற்பனை கதை தான், அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, ஏன்னா நடந்தால் தானே அதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வாபஸ் வாங்கிட்டு அதன் பிறகு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது முழுக்க முழுக்க வன்மம், விஷமத்தனமானது. இது வந்து அஃபீஷியலாக இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு செல்லுலாய்டு வாராக தான் அதை நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து பார்த்துக்கங்கன்னா, காவி இப்படி செய்கிறாங்க, காவி பயங்கரவாதிகள் வந்து இஸ்லாமியர்கள் இப்படி கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் சென்சார் ஆகுமா? அது அப்படி சென்சார் ஆனால் அது ரிலீஸ் ஆகுமா? பழைய படங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் ஒருத்தர் வில்லனை வச்சு இன்னொரு கேரக்டர் வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க. இவர் நல்ல பாய் வந்து ஹீரோ கூட இருப்பார், அதை வந்து பிரித்து காமிச்சாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அவன் கெட்டவன் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ அதனால தான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த படத்தை நம்ம நேரடியாக அவன் கெட்டவன், தொப்பியும் தாடியும் வச்சுக்கிட்டு குண்டு வைக்கிறான்னு காமிச்சான். இப்போ தொப்பியும் தாடி வச்சு ரேப் பண்ணுறான்னு காட்டிங்க அந்த படத்தில். நீங்கள் வந்து இப்போ ஒரு பள்ளிவாசலேருந்து ஒருத்தர் தொழுதுட்டு வர்றாரு அப்படின்னா அவரை பார்த்தா இனிமேல் வந்து என்ன எண்ணத்தில் பார்ப்பான் அந்த படம் பார்க்குறேன். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக இயக்குனரும் தயாரிப்பாளருமான திருமிகு ஆதம் பாவா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன், இறைவன் அருளால். கேரளா ஸ்டோரி 2 அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக சினிமா வரலாற்றில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் கருத்துக்கள் போனாலும் கேரளாவில் இந்த படம் திரையிடல் ரத்தாகி இருக்குது. இந்த கேரளா ஸ்டோரி 2 படத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வாகை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 50,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல் இன்டர்வியூ கொடுக்குறேன் இந்த சேனலில். அதனால் வாகை நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், உங்கள் சேனல் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த கேரளா ஸ்டோரி 2க்கு முன்னாடி கேரளா ஸ்டோரி 1 பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லிடலாம். ஏன்னா இந்த திரைப்படம் ஆக்கத்துடைய நோக்கமே வந்து என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் இந்துக்கள்கிட்டருந்து பிரித்து தனிமைப்படுத்தணுங்கிறது தான் அந்த திரைப்படங்களுடைய ஒரு கோர் ஐடியாவாக இருக்குது. இந்த படம்னு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எடுத்த காஷ்மீர் ஃபைலாக இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சகோதரர்களாக ஒற்றுமையோட அண்ணனை தம்பியாக மாமனா மச்சனாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகத்தை இந்துக்கள்லேருந்து அந்நியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா தான். அதுக்கு இவங்க எடுத்துக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு உண்மை கதை, ட்ரூ ஸ்டோரி. இப்போது கேரளா ஸ்டோரி 1 வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 33,000 பேரை வந்து மூலச்செலவு பண்ணி மதம் மாற்றி ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகளுக்கு இவங்களை வந்து சூசைட் பாம்பராக வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அப்போ நான் தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் என்னென்னா, உண்மையிலே 33,000 பேர் வந்து இந்த மாதிரி வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த இயக்குனரும் தயாரிப்பாளர் நிரூபித்தா 1 கோடி ரூபா பரிசுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. நாங்கள் முன் வச்ச அதே கேள்வியை வந்து நீதிமன்றத்தில் வழக்காக போட்டாங்க. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனரும் தயாரிப்பாளரும் வந்து இது கற்பனை கதை தான், அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, ஏன்னா நடந்தால் தானே அதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வாபஸ் வாங்கிட்டு அதன் பிறகு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்படி ஒரு முன் கதை இதுக்கு முன்னாடி இருக்குது. இந்த படத்தை பொறுத்த முறையில் அதே ஐடியா தான். அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் சர்ச்சைக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அடுத்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அவங்க துணிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஒரு பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு படம் வருது. அந்த படத்தை பிரதமர் போய் பார்க்குறாரு. பிரதமர் பார்த்து அந்த படத்தை பாராட்டுறாரு. வட மாநிலங்களில் இப்போ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இந்த படத்தை பார்க்குறாங்க.
பார்த்ததோடு இல்லாமல் படத்தை பாராட்டினதோடு இல்லாமல் லோக்கலில் விடுமுறை விடுறாங்க அந்த படத்தை பார்க்குறதுக்கு, மானியம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி உச்சமாக பார்த்தீங்கன்னா தேசிய விருதும் கொடுத்துட்டாங்க அந்த படத்துக்கு. இந்த படத்தை வெளிநாடுகளில் இருக்கிற பிரிவுகளில், திரைப்பட பிரிவுகளில் போனதெல்லாம் என்ன அடி அடித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இஸ்ரேலை சேர்ந்தவங்க கூட அடி அடிச்சாங்க. ஆமாம், என்ன அடி அடித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் அங்கே வந்து இவ்வளவுக்கு அப்புறமும் இவங்களுக்கு ஒரு பக்கம் 200 கோடி ரூபா பணம், அதுக்கு அந்த படம் மூலமாக வருமானம் கிடச்சிருக்கு, தேசிய விருது கிடச்சிருக்கு, மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. சும்மா இருப்பாங்களா? அதனால தான் இந்த படம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்னும் இஸ்லாமியர்களை இந்துக்கள்லேருந்து தனிமைப்படுத்தணும். இப்போ அந்த படத்தில் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க, நமக்கு அந்நியப்பட்டு நிற்குது. இப்போ யார் வெளிநாடுகளில் போய் எப்படி அந்த அமைப்புகளில் சேராங்க, போகிறாங்க, வராங்கங்கிறது நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கதை. இந்த படத்தில் என்னென்னா, நம்ம எழுத்து வீட்டில் இருக்க பாய், நம்ம கூட படிக்கிற ஒரு பாய், பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பாய், இவங்களெல்லாம் தப்பாக்குறத இந்த படத்துடைய நோக்கம். முஸ்லீம்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், குறிப்பாக இளைஞர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், பெண்கள் வந்து இளைஞர்கள்ட்ட கவனமாக இருக்கணும், இல்லைன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் ஏமாற்றிடுவாங்க, இப்படிலாம் செஞ்சுருவாங்கன்னா இந்த படத்தில் அடுக்கடுக்காக பல அதிர்ச்சிகரமான காட்சிகளை காட்டுறாங்க. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அதுவும் எப்படி நடந்திருக்கும்னா, இஸ்லாமிய புரிதல் இல்லாதவங்க சில வேலைகளை செய்வாங்க. எல்லா மதங்கள்லேயுமே இருக்காங்க. ஒரு மதத்தில் ஒரு பக்தனாக இருக்கக்கூடியவன் அந்த மதம் முழுசாக தெரிஞ்சா இருக்குண்ணா, அப்போ ஒரு சாமி எங்கள் தாத்தா கும்பிட்டாரு, எங்கள் அப்பா கும்பிட்டாரு, நான் கும்பிட்டேன் அந்த சாமின்னு அப்படி தான் இருப்பான ஒழிய, ஒரு பூசாரி லெவலுக்கோ இல்லை ஒரு ஆலிமு ஒரு அஜரத்து லெவலுக்கோ ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதியார் லெவலுக்கோ யாரும் அந்த சம்மந்தப்பட்ட மதத்தை புரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க. இவனுக்கு அந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஏதோ ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டு ட்ரூ இன்சிடெண்ட் அப்படின்ட்டு அதை மிகைப்படுத்தி காட்டுறது இருக்குல்ல, அது இந்த படத்தில் மிகப்பெரிய தவறு. குறிப்பாக என்ன அப்படின்னா வந்து, மார்க்கம் படித்த ஆலிம்களை, உலமாக்களை இந்த படத்தில் வந்து ரொம்ப கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. இஸ்லாமை வந்து முழுசாக தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் நினச்சி பார்க்குற கூட வாய்ப்பு இல்லை. அது மாதிரியான பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. மெயின் கோர் ஐடியா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்துக்கள்லேருந்து இஸ்லாமியர்களை பிரிக்கணும், இஸ்லாமியர்களை பார்த்தாலே இந்துக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வரணுங்கிற ஒரு வன்மத்தை இந்த படத்தில் விதைச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஐடியாலஜி. இந்த படத்தை வந்து எங்களுடைய கருத்து சுதந்திரம், இதில் வந்து கற்பனை கதை தான், ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்லாம் பிஜேபிக்காரன் கேட்பாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இந்த படத்தை கற்பனை கதைன்னு சொல்லலையே, படத்திலே போடுறாங்களே, இதை ட்ரூ இன்சிடென்ட்னு போடுறாங்களே, கற்பனை கதைன்னு இதை சொல்லலை. எனக்கு என்னென்னா, இது எப்படி சென்சார் பண்ணாங்க, சென்சார் எப்படி இது கொடுத்தாங்க? ஏன்னா சென்சாரோட பேசிக் ரூல் பார்த்திங்கன்னா, மத விஷயங்களை பேசக்கூடாது. மத விஷயங்களை வந்து ஒற்றுமைக்காக ஒரு படம் எடுக்கலாமோ இல்லையா, பிரிவினைக்காக படம் எடுத்தால் ரிஃப்யூஸ் ஆயிரும் படம். இப்போ என்னோடய படம், நான் ஆன்டி இண்டியன் படம் எடுத்தேன், ஆன்டி இண்டியன் படத்தை ரிஃப்யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி. என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துச்சு அதில் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். நியாயமாக இந்த படத்துக்கு தான் பண்ணியிருக்கணும், கேரளா ஸ்டோரிக்கு தான் பண்ணியிருக்கணும். என்னோடய படம் என்னென்னா, மதவாதிகள் எப்படி வந்து இந்த மக்களை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கங்கிறது தான் ஆன்டி இண்டியன். அது எல்லா மதத்தையுமே சமத்தட்டில் வச்சு அந்த படத்தை நம்ம பண்ணியிருப்போம். இஸ்லாமியர்கள் கூட என் மேலே அந்த படத்தில் வருத்தம் இருக்குது. அந்த படத்தோட இறுதிக்கட்ட காட்சியில் ஒரு செத்த போனதுக்கு சுண்ணத்து பண்ணுவாங்கன்னு ஒரு இயக்குனர் வச்சுருந்தாருன்னு. அது படைப்பு சுதந்திரம். அவர் நம்ம கதை சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரோ அது அவர் நான் பார்த்த விஷயம் இது, நான் பார்த்த சம்பவத்தை படம் எடுக்கிறேன்னு சொன்னார். அந்த சுதந்திரம் கொடுத்தோம். விமர்சனங்களுக்கு பிறகு இப்போ பாருங்கள், அந்த படம் வந்து ஓடிடியில் தான் இருக்குது. அது வந்து அந்த காட்சியை மாற்றிருப்போம். அந்த ஒரு காட்சியை, இறுதி காட்சியை வந்து சுண்ணத்து பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிருப்போம். அதை தாண்டி வந்து அந்த படத்தில் இது மாதிரி அஜெண்டா கிடையாது, பிரிவினையை உண்டு பண்ணுற அஜெண்டா அது இல்லை. ஒன்று சேர்க்குற மாதிரி இந்த பக்தர்களை வச்சு இந்த மதவாதிகள் எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்றது அந்த படத்தில் இருந்ததே ஒழிய, இந்த படத்தில் இருக்க மாதிரி பிரிவினைவாதம் அந்த படத்தில் இல்லை. ஆனாலுமே அந்த படத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறோம்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிவைசிங் கமிட்டி போனோம், அதுக்கப்புறம் ட்ரிபியூனலில் கழிச்சிட்டாங்க. அப்போது அதனால் பாம்பே சென்சாருக்கு போனோம். கடைசியில் அங்கேயும் கிடைக்காம நம்ம நேராக கோர்ட்டுக்கு போய் வித்தவுட் கட்டு ஃபஸ்ட்டு டைம் தமிழ் சினிமாவில் ஃபில்த்தி வேர்ட்ஸுக்கெல்லாம் யூஏ வாங்கினது நான் ஒரு ஆள் தான்.
ஆனால் இப்போ வந்து ஓடிடி மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் அதை நம்ம நம்மளே நீக்கியிருக்கோம். ஏன்னா அந்த அந்த வட்டார வழக்கு அந்த மக்கள் அப்படி தான் பேசுவாங்கங்கிறது அது டைரக்டர் வந்து அதை பதிவு பண்ணார். இது அந்த படத்துடைய கதை. இந்த படம் அப்படி கிடையாது. இது முழுக்க முழுக்க வன்மம், விஷமத்தனமானது. படைப்பு சுதந்திரம் அப்படின்னா எதை வேணாலும் படம் எடுக்கலாம்னா நம்ம வந்து கோவை குண்டு வெடிப்பையும் குஜராத் கலவரத்தையும் படமாக எடுத்து ரிலீஸ் பண்ண விடுவாங்களா? சென்சார் போர்டு எப்படி இதுக்கு வந்து அனுமதி கொடுத்ததுங்கிறது பேரதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து அஃபீஷியலாக இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு செல்லுலாய்டு வாராதான் அதை நான் பார்க்குறேன். நான் மாட்டுக்கறியை திணிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இடம்பெற்று இருக்குது. அதாவது ஒரு பெண்ணுடைய கரங்களை இப்படி பிடிச்சிட்டு அவங்களுடைய வாயில வந்து மாட்டுக்கறி திணிக்கிற மாதிரி ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கு. உண்மையிலே அப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குமா? இல்லையே. எப்படி பார்க்குறீங்க? இல்லையே. இப்போ எல்லா பாய்களுமா மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க? முஸ்லீம்ஸ் இல்லை. இப்போ நான் சாப்பிட்றேன், என் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்கல்ல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். கேரளாவில் இந்துக்களுமே மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. உழைக்கிற மக்கள் வந்து அது விலை கம்மியாக இருக்குது, உடலில் சக்தி வேணும். ஒரு கை வண்டி இழுக்கிறவன், ஒரு மூடை தூக்குறவன், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற உழைக்கிற மக்களுக்கு பசி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணவு சாப்பிட்டா தான் அது பேலன்ஸ் ஆகும். அதுக்காக வந்து அவன் சாப்பிட்றான். இன்றைக்கி அதுவுமே கிட்டத்தட்ட பெரிய விலை வந்துருச்சு. இப்போ இனி அதை பேசிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் இந்த படத்தில் குறிப்பாக என்னென்னா, பம்பா மாட்டுக்கறியை திண்டாதான் நீ முஸ்லீம்ங்கிற மாதிரி. மாட்டுக்கறி சாப்பிட்டில்ல, இதோட களிமா சொல்லிடு. இஸ்லாமிய பெண்கள்லாம் வந்து கையெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சு குடும்பப்படுத்தி அந்த மாட்டுக்கறியை வாயில் ஊட்டி விட்றாங்கன்றது இருக்குல்ல. இதெல்லாம் அப்பட்டமான ஒரு வெறுப்பு. மாட்டுக்கறி வச்சுருந்தான்ற ஒரே காரணத்துக்காக ஒரு முதியவரை அடித்து கொள்ளலையா? மாட்டுக்கறி ஒரு வியாபாரி கொண்டு போனான்றதுக்காக நடு ரோட்டில் வச்சு அடித்து கொள்ளலையா, வெட்டி கொள்ளலையா? இப்படி செஞ்சவங்க மாட்டுக்கறியை ஒருத்தையும் ஊட்டி விட்றான்னு இந்த காட்சி எடுத்தது இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி சென்சார் அலோட் பண்ணாங்களோ இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. திட்டமிட்டு செய்கிற வேலை இது. ஒன்றிய அரசு எல்லா துறைகளையும் கையில் எடுத்துருச்சு. இப்போ சென்சார் போர்டு உங்கள் கையில் போயிடுச்சு. யார் என்ன படம் எடுக்கணுங்கிறதே அவங்க இப்போ தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த படம் அதை நமக்கு உணர்த்தியிருக்கு. இது பெரிய அபாயம் பண்ணிடுது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது தென்னிந்தியாவுடைய சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி, இஸ்லாமியர்களுடைய வரலாறு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறையற்ற தன்மையில் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதே சார். ஏன்னா வந்து இஸ்லாமியர்களுடைய விடுதலை போராட்ட வரலாறுன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய பிரமிக்கத்தக்க வகையில் சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த வரலாறை இயக்குநர்கள் கண்டுக்காமல் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்னா, இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் சினிமா ஆறாம், மியூசிக் ஆறாம், முன்னாடி வந்து ஃபோட்டோ ஆறாம்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்தாலே ஹராம்னு சொன்னாங்க. அப்புறம் அது அலாலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் டிவி சீரியல் ஹராமுண்டாங்க. இப்போ அது அலாலாக மாறிடுச்சு. கல்யாண வீடுகள்லாம் இப்போ பின்னுறானுங்க வீடியோ எடுக்கிறத. வீடியோ ஹராம்னு சொன்னாங்க, அது அலால் ஆயிடுச்சு. டிவி சீரியல் ஹராமுண்டாங்க, இப்போ அது அலால் ஆயிடுச்சு. எல்லா வீட்லேயும் ஓடுது. சினிமாவை மட்டும் தான் இன்னும் ஹராமாக வச்சுருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு அந்த புரிதல் வரணும். சினிமாங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அறிவியல். அது எல்லாமே நன்மை தீமையோடு தான் இருக்குது. எல்லா படைப்புகளுமே தீயை வந்து குடிசையை கொளுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம், சமைச்சு சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தலாம், செல்ஃபோனை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இப்படி எல்லாமே ரெண்டாக தான் இருக்குது. இந்த சினிமாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல அயோத்தின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் என்ன மனித நேயத்தை சொல்லிச்சு? இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்தது. அது என்ன மனித நேயத்தை சொல்லிச்சு? இப்போ சினிமாவை அந்த மாதிரி ஒரு அறிவியலாக நம்ம பயன்படுத்தணும். இஸ்லாமியர்கள் இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இஸ்லாமியர்கள் ஹராமுன்னு சொல்கிறதுனால இஸ்லாமியர்களை பற்றின படத்தை எடுத்தால் இஸ்லாமியர்களே பார்க்க மாட்டாங்கல்ல. சினிமா ஹராம்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு இஸ்லாமியர் இப்படி இருந்தார், ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தார்னு படம் எடுத்தால் உங்கள் தேட்டர் வந்து பார்ப்பாங்களா? ஒரு ப்ராடக்ட் செல்லிங் இருந்தால் தானே எடுப்பாங்க. ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படம் திரைக்கு வந்தால் மக்கள் படையெடுத்து வந்து பார்ப்பாங்க. அவங்க தானே அதை விட்டு வெளியே வரணும் இல்லைங்களா? வெளியே வரணும். இனி வருவாங்க. இப்போ தான் அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிருக்கு. இனி வரும்னு நான் நம்புகிறேன். நான் முதல்ல ஒரு ஃபேஸ் இருந்தது சரி. ஏன்னா வந்து இப்போது ஈழத்தமிழர்களுக்காக திரண்டு நின்ன ஒரு சினிமா உலகம்னா அது தமிழ் சினிமா உலகம் தான். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி ஒரு வன்ம பிரச்சாரம் நடக்குது அப்படிங்கிறப்போ இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம், இதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா எங்களுக்கும் இஸ்லாமியர்களோட ஒரு ஆடியன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு பார்வையாக உங்களுக்கு வரலையான்னு நம்ம பார்க்கலாம் சார். புரிதல் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது படங்களில் தீவிரவாதிகளாக அதுவாக பார்த்து பழகிட்டாங்க. அப்போது வில்லன் சொல்லும்போது ஒரு லோக்கல் வில்லன், உள்ளூர் வில்லன்,
ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு வில்லன், இந்தியா லெவலில் ஒரு வில்லன், யூனிவர்சலாக ஒரு வில்லன் வேணும்னா நமக்கு பாய் தான் தேவைப்படுறாங்க. தீவிரவாதி அந்த அந்த ஏரியாவில் இப்படி பழகிட்டாங்க. இந்த புரிதல் இவங்களுக்கு இல்லை. அதையும் தாண்டி சில பேர் விரல் விட்டு என்ற மாதிரி சில பேர் வந்து அந்த வருத்தத்தோடு இருக்காங்க. அவங்கள வருத்தங்களை பதிவு பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட இந்த சிறை படத்தோட ஆடியோ லான்ச்சில் செல்வமணி சார் கூட நான் என் படத்தில் இஸ்லாமியர்கள் தப்பாக காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அதுக்கு மன்னிப்பும் கேட்டார். இனி வருங்காலங்களில் அது வந்து சரியாகும்னு நான் நினைக்கிறேன். இந்த புரிதல் வந்து இவங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். தலித் சினிமாவுக்கான ஆதரவு நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல. ஆமாம் ஆமாம். இப்போ மாரி செல்வராஜ், ரஞ்சித் எடுக்கிற படத்தை எல்லாரும் தான் கொண்டாடுறோம். கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனையை எல்லாரும் பேசுகிறோம். அதே மாதிரி நீ வரக்கூடிய காலத்தில் இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை எல்லா இயக்குநர்களும் பேசணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். நம்ம ஒரு அறம் படத்துடைய இயக்குனர் கோபி நயினார் அவர் கூட இதை அடிக்கடி பல இடங்களில் பதிவு செய்கிறாரு. இப்போ வெற்றிமாறன் சாரும் இவங்களுடைய பிரச்சனையை பேசணுங்கிறத அவரும் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய இயக்குநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. போகிற காலத்தில் இது மாறும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தில் என்கிட்ட பேசினார். இந்த கேரளா ஸ்டோரி படத்தை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். இது தப்பு, இது ஆரோக்கியமான ஒரு போக்கு இல்லை. சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது சரியில்லை. நாங்கள் யாரும் படம் போடலை, மல்டிப்ளெக்ஸில் போட்டிருக்காங்க, அதனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக பாம்பேயில் இருக்குது, அவங்க திரையிட்டிருக்காங்க. நாங்கள் லோக்கலில் யாருமே இந்த படத்தை திரையிடலை, எங்கெல்லாம் இது நீங்கள் தவறாக நினச்சிக்கிறாங்க, இது தப்பு. நீங்கள் வந்து இதுக்காக வந்து தியேட்டரை வந்து முற்றுகிறதோ மற்ற விஷயங்களோ செய்கிறத விட சென்சார் போர்டை போய் நீங்கள் புகார் கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் முற்றுகிறது தான் சரியாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி படங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு பதிவு பண்ணார். ஆனால் சென்சார் போர்டே ஒன்றிய அரசினுடைய கையில் இருக்குது, பாஜகவுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அவங்களோட கையில் இருக்குது, அதனால தான் இந்த படம் வருது. இப்போ நான் வந்து பார்த்துக்கங்கன்னா காவி இப்படி செய்கிறாங்க, காவி பயங்கரவாதிகள் வந்து இஸ்லாமியர்கள் இப்படி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் சென்சார் ஆகுமா? அது அப்படி சென்சார் ஆனால் அது ரிலீஸ் ஆகுமா? அப்படியே ரிலீஸ் ஆனாலும் பிரதமர் வந்து அந்த படத்தை பார்ப்பாரா? இல்லை இஸ்லாமியர்கள் தான் படையெடுத்து வந்து தேட்டர் வந்து பார்ப்பாங்களா? தேசிய விருது கொடுப்பாங்களா? அப்போ இது எதுவுமே நடக்காது. ஆனால் இதுவே அந்த பக்கம் பாருங்கள், இஸ்லாமியருக்கு எதிராக நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா என்ன எடுத்தாலும் சென்சார் ஆகுது, தேசிய விருது கிடைக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்மில் அது உடனே வந்து அதுக்கு இடம் கிடைக்குது, அரசுகள்லாம் விடுமுறை கொடுக்குது. இவ்வளவும் கிடைக்கும் போது இவங்க ருசி பார்த்துட்டாங்க, இன்னும் நிறைய அவங்க எடுப்பாங்க. இதை வந்து சரியாக இந்த நேரத்தில் ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கணும். இஸ்லாமியர்களாக வந்து நம்ம சொல்கிறது சொற்பமாக அது சரியாக வராது. நம்மளுடைய சக மதத்தினர் தான் இதை சொல்லணும். ஆனால் ஆரம்ப காலகட்ட தமிழ் சினிமாங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்குது. அது முதல்ல பார்க்கும்போது அதில் நடித்த ஹீரோக்கள் விஜயகாந்த் அவர்களையோ இல்லை விஜய் அவர்களையோ அவங்களாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோயிஸ்டிக்காக பார்த்தவங்க இன்றைக்கி அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே தெரியும், ஓ இந்த மாதிரியான இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் நமக்கு முன்னாடியே நடந்திருக்கு, நம்ம இப்போ தான் அதை கவனிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை வர ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாம் சோசியல் மீடியாவோட தாக்கம். இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. இப்போ அந்த வளைகுடா நாடுகளில் நடக்கிற வார இப்போ நம்ம வந்து லைவ் அப்டேட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எல்லார் கையிலையும் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறதுனால உலகம் உள்ளங்கையில் வந்துச்சு. இப்போ தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால இது தப்பு சரிங்கிறத கொஞ்சம் பிரித்து பார்க்குற இடத்துல இன்றைக்கி இருக்காங்க. தமிழர்கள் குறிப்பாக இருக்காங்க. நார்த் இந்தியாவில் அப்படி இல்லை. இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு வெளியே வந்தால் இஸ்லாமியரை பார்த்தா அடிக்கணும்னு தோணும், கொல்லணும்னு தோணும். அவ்வளோ வன்மம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. முன்னாடி வந்து நம்ம கேப்டன் படத்தில் அந்த வில்லன்லாம் பார்க்க போகும்போது அது ஏதோ வேறு யாரோடைய பிரச்சனைன்ற மாதிரி பார்த்தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கவங்க இப்போ கொண்டு வந்து காட்டுறான்ல வில்லனா, இப்போது இந்த படத்தில் கேரளா ஸ்டோரி 2ல் இனிமே தான் அது. இருந்தாலுமே அவர் மேலே ஒரு முரண்பாடு என்னன்னா சார், அதாவது அவர் வந்து ஒரு இஸ்லாமியருக்கு வந்து உட்காந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் பார்ப்போம். நம்ம ஒரு இந்துத்துவவாதிகளோ ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்களையோ அவங்கள அழைத்து வச்சு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படக்காட்சிகளே எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது இல்லைங்களா சார்? முடியாதுல்ல, அது எப்படி பண்ண முடியும்? ஆர்எஸ்எஸ்க்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியுமா என்ன? என் படத்தில் ஆன்டி இண்டியனில் ராஜான்னு ஒரு கேரக்டர் வச்சதுக்கே ஒரு எச் ராஜான்னு சொல்லிட்டாங்க. காவியை காட்டினோன்னு நீங்கள் பிஜேபியை சொல்கிறீங்க. இந்த காவி என்னங்க பிஜேபிக்கு சொந்தமாங்கிறது? அது ஐயன் திருவள்ளுவர் காலத்துலேருந்து இருக்குங்கன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம காவி சாமியார்னாலே காவி தானே, அது அந்த காலத்துலேருந்து பார்த்து தானே இவங்க காவியை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. இன்றைக்கி ஏன் இதே காவி கலரில் இஸ்லாமியர்களே எத்தனை
எத்தனை அவுளியாக்கள் இருக்காங்க தெரியுமா? ஆமாம். அதுவும் இல்லாமல் காவிங்கிறது பௌத்தர்களுடைய நிறம். பௌத்தருடைய நிறம் எல்லாமே ஆட்டை போட்டது தான், எல்லாமே அங்கேருந்து எடுத்துக்கிட்டது தான். அதில் இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, பழைய படங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் ஒருத்தர் வில்லனை வச்சு இன்னொரு கேரக்டர் வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க. இவர் நல்லவர், நல்ல பாய் வந்து ஹீரோ கூடயே இருப்பார். அதை வந்து பிரித்து காமிச்சாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக அவன் கெட்டவன் அந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்போ. அதனால தான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த படத்தை. நம்ம நேரடியாக அவன் கெட்டவன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு பெரிய ஒரு வெனை என்னென்னா, ஒவ்வொரு சண்டையும் இப்போவும் சரி, வார் அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் சொல்லுவாங்க, ஒன்று மண்ணுக்காக சண்டை நடந்திருக்கும், இல்லைன்னா பொண்ணுக்காக சண்டை நடந்திருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துடைய கோர் ஐடியாவே என்னென்னா, நம்ம பொண்ணுகளை பூரா அவனை தூக்கிட்டு போகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறானுங்க, லவ் ஜிகாத்துன்ற பேரில் கொடுமைப்படுத்துகிறானுங்க, ஏமாத்துறானுங்க, இஸ்லாத்தை வளர்க்க பார்க்குறானுங்கன்ட்டு இந்த வன்மம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப தப்பானது. இந்த படத்தில் ரொம்ப 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 தப்பாக கொலை, மூளைச்சலவை, மாட்டுக்கறி திணிப்பு, கூட்டு பாலியல் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். தொப்பியும் தாடியும் வச்சுக்கிட்டு குண்டு வைக்கிறான்னு காமிச்சான். இப்போ தொப்பியும் தாடி வச்சுட்டு ரேப் பண்ணுறான்னு காட்டியிருக்கான் அந்த படத்தில். நீங்கள் வந்து இப்போ ஒரு பள்ளிவாசலேருந்து ஒருத்தர் தொழுதுட்டு வர்றாரு அப்படின்னா அவரை பார்த்தா இனிமேல் வந்து என்ன எண்ணத்தில் பார்ப்பான் அந்த படம் பார்க்குறவன்? இது வெளி வேஷம், உண்மையில் நமக்கு எதிரி அப்படிங்கிறத சொல்கிற ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. புர்கா அணிந்த பெண்கள் வந்து விபச்சார விடுதி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்சியாக வச்சுருக்கிறாங்க. புர்கா போட்டு ஒரு பெண் வர்றாங்க, இஸ்லாமிய பெண் வர்றாங்கன்னா ஒரு கண்ணியமாக அம்மா போங்கம்மான்னு இப்படி மதித்து தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அந்த அந்த புர்கா அணிந்த பெண்கள் வந்து விபச்சாரம் நடத்துகிறாங்க, விடுதி நடத்துகிறாங்க அப்படின்னு காட்சிப்படுத்தியிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து மதம் மாற்றுறாங்க, மாட்டுக்கறியை வாயில் திணிக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? இஸ்லாமியர்கள் மீது ஒரு போரை இந்த சினிமா மூலமாக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சார ரீதியான போர். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, விளைவுகளை ஏற்படுத்தும்னா, ஒரு மத கலவரம் என்ன ஒரு விளைவை ஏற்படுத்தும், அதை விட 100 மடங்கு இது ஒவ்வொருத்தருடைய மனங்கள்லையும் ஏற்படுத்தும். இது இன்னொரு இடத்துல போய் ஒரு கலவரமாக விடியும். தென்னாடு கூட கண்டுக்கலைனாலும் வடநாடு இது வந்து பெரிய சீரியஸான விஷயமா எடுத்துக்கும், கொண்டு போய் விடியும். அப்படி ஒரு படம் இது. சென்சார் போர்டை கண்டித்து தான் இதை ஐயா திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் சொன்ன மாதிரி அதுதான் முதல்ல கண்டிக்க வேண்டிய இடம் வந்து அந்த இடம் தான். அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.